V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டோபமைன் படத்தை பற்றி பார்க்க போகிறேன். அதனால் டோபமைன் அப்படின்னா அது வந்து ஒரு மூளையில் ஒரு அழுத்தம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் ஒரு கதையாக அழகாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம ஒரு செய்கிற செயல் வந்து மூளைக்கு வந்து செய்யலாம் அப்படின்னா மனசுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். மனசு செய்யலாம் அப்படின்னா மூளை வேண்டாம்னு சொல்லுவோம். இப்படி மூளைக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். அதில் யார் வென்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க, அந்த டோபமைன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இந்த படத்தோட ஒரு மையக்கரு அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் எது மூலதனம், எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறது என் படத்தில் சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு படத்தில் வந்து ஒரு கொலை செய்யப்பட்டால் அந்த கொலையை யார் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு பதட்டம் ஆடியன்ஸுக்கு இருக்கும். இந்த படத்தில் வந்து காலையில் 8:29 கதை துவங்குது, மதியானம் 2:22 கொலை நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸோ யார் கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் படம் முழுக்க இருக்குது. ரொம்ப அழகாக ஒரு த்ரில்லரை ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அது வந்து முழுக்க இயக்குனரோட புத்திசாலித்தனம் அப்படி தான் சொல்லணும். கதை திரைக்கதை எழுதி எடிட்டிங் பண்ணி பாடல்கள் எழுதி தயாரித்து இயக்கியிருக்கிறாரு திரவ் அப்படிங்கிறவர். கேமராமேனாக பிரிதிவ் ராஜேந்திரன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளராக ஆலன் ஜோஷி பண்ணியிருக்காரு. நடிகர்கள் திரவ், விஜய், பிபிதா, நிகிலா, ராகவ், செல்வராஜ், ஷியாம், யாசர் முற்றிலும் புதுமுகங்கள் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. புதுமுகங்கள் இருந்தாலும் எல்லாருமே மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட ஹைலைட். இந்த படத்தோட கதைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தவறுகளுக்கும் மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஒரே அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு போர்ஷனில் ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த ஆர்வத்தில் புருஷன் ஆஃபீஸ் போனானா போக மாட்டான்னு கவனிக்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாகிராமில் நமக்கு எவ்வளோ லைக் வருது, எவ்வளோ கமெண்ட் வருது, எவ்வளோ ஷேர் வருது அப்படிங்கிற அவங்க மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி நம்மளும் இருந்தால் என்னன்னு சொல்லி ஒரு பையனோட வெளியில் போயிடுறாங்க. இது ஒரு பக்கம். இந்த காணாமல் போனால் தேடி ஒரு போலீஸ் படம் துரத்துது, அது ஒரு பக்கம். அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்துட்டு எந்த வேலைக்கும் போகாமல் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி ஒய்ஃபு சீரியஸாக இருக்காங்க, ஒரு 10,000 கொடு, இந்த குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, ஒரு 10,000 கொடு, ஒய்ஃப் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, 10,000 கொடு, இந்த மாதிரி எனக்கு ஒரு சேலரி வருது, பிரேக் ஆகிடுச்சு, ஒரு 10,000 இப்படியே காசை வாங்கி ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவலும் அதே அப்பார்ட்மெண்ட்டில். அதே போர்ஷன்லேயே இன்னொருத்தவங்க வந்து அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு ஊரும்பு சொல்லுவாங்க இல்லையா, மற்றவங்களை பற்றி புறணி பேசுகிற ஒரு கேரக்டர் அப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு கேரக்டர் வந்து ஃபோனில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கப்புள்ஸ் லவர் ஜோடி வந்து நீ எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, நீ உனக்கு யார் கூட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புள்ஸுக்கு ஒரு பிரிஞ்சு அவங்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மைய காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு கேரக்டரை கொண்டு வரதை அந்த படத்தோட ஒரு சுருக்கம் சொல்கிறான். ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படம். இந்த காலகட்ட இளைஞர்களை புரிஞ்சு எடுத்த படமாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா படம் வந்து 1.5 மணி நேரம் தான் வருது. படம் துவங்குறதும் தெரியல, முடிகிறதும் தெரியல. அந்தளவுக்கு படத்தோட வேகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாக ஒரு நடிகரோ ஒரு தயாரிப்பாளரோ தான் செலவு பண்ணி எடுக்கிற படத்தில் வந்து தன் இமேஜை ரொம்ப தூக்கி வச்சு 10 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி, 10 பேர் அடிக்கிற மாதிரி அப்படி தான் காட்டுவாங்க. ஆனால் இவர் வந்து தன்னை தாழ்த்தி ஒரு ஒஸ்டான கேரக்டரை நடித்து போலீஸ்ட்டு அடி வாங்குற மாதிரி காட்சி வந்து உண்மையில நல்லா நடிச்சிருக்காரு. பார்க்குறவங்களுக்கு ஒரு பக்கம் அவர் மேலே கோபம் வரும், ஒரு பக்கம் போலீஸ் அடிக்கும் போது நமக்கும் ஒரு பரிதாபம் வரும். ஸோ இதில் வந்து அந்த கொலை சம்மந்தமாக யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட ஹைலைட்டு. இதுதான் கதையோட ஒரு முக்கிய திருப்பமாக அமையுது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படமாக தான் இருக்குது. இன்றைய இளைஞர்களை நாடி திருப்ப புடிஞ்சு இயக்குனர் எடுத்திருக்காரு. புதுமுகங்கள் அப்படிங்கிறனால இது எந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல கதைக்கு வந்து நடிகர் முக்கியம் இல்லை, நல்ல கதை இருந்தால் எப்படிப்பட்ட படம் இருந்தாலும் மக்கள் வரவேற்பாங்க. அதே இதில் எப்படிப்பட்ட நடிகர் நடித்தாலும் நல்ல கதை இல்லைன்னா அது ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தோட வெற்றி ரசிகர் கையில் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கிறது என்னோட கருத்து, ஒரு சினிமா ரசிகன் என்னோட கருத்து. இந்த படம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு பிடிக்கும், ரசிகர்கள்ட்ட நிச்சயம் வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த த்ரில்லர் கதைக்கு இசை வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குது. படத்தில் வந்து ஆங்கில படத்தில் பார்த்திங்கன்னா இசை வர்றதே தெரியாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். தமிழ் படத்தில் தான் ரொம்ப மிகைப்படுத்தி டமால் டீமில் அப்படின்னு விட்டு நம்மளை பயமுறுத்தணும் நினச்சி அட்டாக் வர மாதிரி அடிப்பாங்க. ஆனால் இந்த இசை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில படங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மைலாக வரும். ஆனால் அதே நேரத்தில் பயமாக வர்ற காட்சியில்
அடிச்சு விளாட்றாரு. மற்ற காட்சிகள் வந்து ஸ்மைல்டாக போகிறது வந்து ரொம்ப இசை வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதேமாதிரி கேமராமேன் ரொம்ப ரொம்ப அம்சமாக அவரோட கேமரா படப்பிடிப்பும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எடிட்டருக்கும் இந்த படத்தில் தனி ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த எல்லாமே ஒரு நேர்கோட்டில் வர்றதுக்கு இவரோட உழைப்பு எப்படி இருக்குதுங்கிறது நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. நிச்சயமாக இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து தயாரிப்பாளருக்கு தயாரிப்பு நடிப்பு எல்லாம் ஒரே ஆனா கூட இந்த படத்தில் வந்து இவருக்கு எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குது என்பதை தாண்டி ஆயுளுக்கும் இவருக்கு நல்ல பேர் நிச்சயமாக கிடைக்குன்னா அப்படி ஒரு படம் இந்த படம், அப்படி ஒரு சிறப்பம்சம் நிறைந்த படம். நிச்சயமாக அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.